வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது சின்ன வெங்காய குழம்பு. இதோட காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த சின்ன வெங்காய குழம்பு புளிப்பு, சின்ன வெங்காயம், காரம் எல்லாமே இருக்கும். இதோட கொஞ்சம் காரசாரமாக ஒரு கிறிஸ்பியாக எதனா சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நினைப்பீங்களே, அதனால தான் இன்றைக்கி இந்த காலிஃப்ளவர் ஃப்ரையும் நம்ம பண்ணியிருக்கேன். நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம், பட் இருந்தாலும் இந்த கிரேவியோட தொட்டு சாப்பிடும்போது இன்னும் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். சின்ன வெங்காய குழம்புக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் 150 கிராம், தக்காளி 1 நம்பர், தக்காளி பேஸ்ட்டுக்கு 1.5 நம்பர் தேவை, பூண்டு 15 பல்லு, புளி 1.5 லெமன் சைஸ், மஞ்சத்தூள் சிறிதளவு, குழம்புத்தூள் 1.5 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த சின்ன வெங்காய குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் தாராளமாக இந்த ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். சில பேர் நல்லெண்ணெய் பதில் ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணாமல் கேட்பாங்க. கண்டிப்பாக வேண்டாம். காரக்குழம்பு இந்த மாதிரி சின்ன வெங்காய குழம்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் கடுகு, பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்குறோம். இந்த வெங்காயம் முழுசாகவே போடுங்க. இது 1/2 இல்லை பொடிசாகவும் கட் பண்ணி போடுங்க அவசியம் இதில்லை. ஏங்கிட்டனா இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் ஆகி வர ஸ்டேஜில் அந்த வெங்காயம் முழுசாக தெரியணும். அதே டைமில் வெங்காயம் ஜஸ்ட் ஒரு 20 to 30% அளவுக்கு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியும், அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க 1.5 தக்காளியும் இதில் போட்டு நல்லா வதக்குறோம். அதே டைமில் உப்பு, மஞ்சத்தூள், குழம்புத்தூள். இந்த ப்ரிப்பரேஷன் குழம்புத்தூள், புளி, சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் குழம்புத்தூள் போடுங்க. வீட்டில் குழம்புத்தூள் இல்லாதவங்க தனியாத்தூள், சில்லி பவுடர் யூஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி பேச்சுலர்ஸ் அவங்க என்ன பண்ணலாம், சில்லி பவுடர், தனியா பவுடர் யூஸ் பண்ணலாம். தனியா பவுடர் 1 டீஸ்பூன்னா சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன். இது குழம்புத்தூள் இல்லாதவங்க மட்டும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். குழம்புத்தூள் இருக்கவங்க டேரெக்டாக இதேமாதிரி இருப்பாங்க. இந்த சில்லி பவுடர் போட்ட பிறகு அந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அந்த பச்சை வாசனை போகட்டும். அதுக்கு பிறகு தேவையான தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க விடுறோம். அந்த வெங்காயம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. இந்தமாதிரி தண்ணி ஆட் பண்ணி பாயில் பண்ணால் வெங்காயம் முழுசாக இருக்கும் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் ஆகிற டைமில். அதனால் தேவையான அளவுக்கு ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிட்டோம். பார்த்தீங்களா, அந்த கிரேவி டெக்ஸ்சர் கொஞ்சம் லைட்டாக திக்காக இருக்கும். இந்த இடத்துல புளி தண்ணி போடுறோம். புளி தண்ணி பேசிக்காக எப்போ யூஸ் பண்ண கேட்டிங்கன்னா, அந்த மசாலா வெந்த பிறகு தான் எந்த ஒரு ப்ரிப்பரேஷனாக இருந்தாலும் புளி தண்ணி ஆட் பண்ணணும். எடுத்த உடனே புளி தண்ணி போட்டிங்கன்னா அந்த மசாலா வேகாது. அதனால தான் மசாலா வெந்த பிறகு புளி தண்ணி நல்லா புளிஞ்சு இதில் விடுறோம். திருப்பியும் தண்ணி வேணும், தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விடுறோம். இது பேசிக்காக புளிக்குழம்பு பண்ணுற கான்செப்ட் தான். ஆனால் கரெக்டான ரேஷியோவில் நீங்கள் புரிஞ்சுட்டு வீட்டில் பண்ணும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ திருப்பி ஒரு 10 நிமிஷம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். இதுக்கப்புறம் உப்பு தேவைன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொத்தமல்லி, நல்லெண்ணெய் கடைசியாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த கிரேவி எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காக வந்திருக்கும். இந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்திருக்கும். இதில் தேங்காய் யூஸ் பண்ணல. தேங்காய் யூஸ் பண்ணால் கான்செப்ட் வேறு. அதனால் தேங்காய் யூஸ் பண்ணாமல் இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் இந்த குழம்பு சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த புளிப்புத்தன்மை, அந்த சின்ன வெங்காயத்தோட இனிப்புத்தன்மை, அதே டைமில் அந்த குழம்பு தூள் போட்டுக்குள்ள காரத்தன்மை, இந்த 3மே கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த குழம்புல நம்ம தேங்காய் எதுவுமே யூஸ் பண்ணல. அதனால் குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு 3 நாள் வச்சு சாப்பிட்லாம். இப்போது காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணுறது பார்க்க போயிடலாமா? காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர் 1 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மைதா 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி பவுடர் 1 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 5லேருந்து 8 நம்பர், பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, எலுமிச்சப்பழம் 1 நம்பர்.
உப்பு, தேவைக்கேற்ற ஆயில், ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த காலிஃப்ளவர் பிளான்ச் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த காலிஃப்ளவர் பிளான்ச் பண்ணும்போது ஒரு 15 to 20% அளவுக்கு லைட்டாக பிளான்ச் பண்ணுறோம். பிளான்ச் பண்ணுறோன்னா என்ன மீனிங் என்ன, கொதிக்கிற தண்ணியில் அதில் போட்டு எடுத்துருவோம். ஒரு 15லேருந்து 20% அளவுக்கு குக் பண்ணுற அளவுக்கு பக்குவத்தில் எடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவர் போடுறோம். காலிஃப்ளவர் நீங்கள் வீட்டில் கட் பண்ணும்போது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, அந்த தண்டும் கட் பண்ணிக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ கொஞ்சம் லைட்டாக ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து திருப்பி மேரினேஷன் பண்ண யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதே டைமில் அந்த காலிஃப்ளவர் ஓவர் குக் பண்ணால் ஃப்ரை பண்ணும்போது கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக இருக்காது. அதனால் நான் சொன்ன பக்குவத்தில் கரெக்டாக ஒரு 15லேருந்து 20% அளவுக்கு குக் பண்ணால் மட்டுமே போதும். அந்த காலிஃப்ளவர் தொடும்போது கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுக்கப்புறம் மேரினேஷன் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதே டைமில் இந்த காலிஃப்ளவர் சூடு ஆறிடணும். அதுக்கப்புறம் தான் மசாலா போடுறோம். இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, சில்லி பவுடர். சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணும்போது கலர் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் தனியா பவுடர், முந்திரி பருப்பு ஒன்றும் பாதியாக உடச்சி போடுங்க. கொத்தமல்லி தாராளமாக நீங்கள் போடலாம். மிளகுத்தூள் போட்ட பிறகு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ். இதுக்கு பிறகு பைண்டிங் ஏஜென்ட். இந்த மசாலா இந்த காலிஃப்ளவர் ஒட்டுறதுக்கு எதனா ஒரு மாவு வேணும்ல, அதனால் மைதா மாவு போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுறோம். இந்த கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு மைதா ஒன்றோட ஒன்று சேர்க்கறதுக்காக இதில் யூஸ் பண்ணுறோம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டிருக்கோம். அதே டைமில் எலுமிச்சப்பழமும் ஜூஸும் புளிஞ்சு போடுங்க. காரத்தோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எலுமிச்சப்பழம் ஜூஸ் போடலாம். இதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மசாலா அந்த மைதா கார்ன்ஃப்ளவர் அதிகமாக ஆனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக பஜ்ஜி மாதிரி ஆகிடும். அதனால் கரெக்டாக கோட்டிங் ஆகிடணும். இந்த மாதிரி இப்போ எண்ணெய் சூடாக இருக்கல, 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ணுறேங்க. எண்ணெய் சூடு இல்லாமல் இருந்தாலும் கண்டிப்பாக எண்ணெய் பிடிக்க ஆரம்பிக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் நான் மென்ஷன் பண்ணுறேன். இந்த இடத்துல கரெக்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு இந்த மாதிரி சின்ன வெங்காய குழம்போட இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை தொட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். வேறு எந்த ஒரு சைடிஷும் தேவையில்லை. இந்த குழம்புக்கு பெஸ்ட் சைடிஷ் பார்த்தீங்கன்னா இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை. இன்றைக்கி எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். இன்றைக்கி சின்ன வெங்காய குழம்பு காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு அருமையான டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.